இப்ப நீங்க இந்த சம்பவம் குறித்து கேள்விகள் கேட்கும் போது இதெல்லாம் அவங்க முன்னாடியே பண்ணியிருந்திருக்கணும், இந்த கூட்டத்தை பிரிச்சு கையாண்டிருக்கணுங்கிறதெல்லாம் இதனுடைய ஒரு கருத்துக்கள். இந்த கருத்துக்களை அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலைன்னா அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னை போன்றவரோட கடமை. அப்ப நான் மக்களை நோக்கி தான் என்னோட கேள்விகளை வைக்கணுங்கிறது தான் நான் இப்ப முடிவா இருக்கேன். ஏன்னா வந்துட்டாங்க, திரும்ப திரும்ப அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் லாபம் கிடையாது. இப்ப நான் அவருக்கு முழு தகுதியுடைய ஒரு அரசியல்வாதியாக இருக்காருன்னா இல்லை, அதை தான் நான் விடையா சொல்றேன். அவருக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது, சுய அறிவை பயன்படுத்த வேண்டியது இருக்குன்னு தான் சொல்லிட்டேன். இதை விட என்ன அவரை சொல்ல முடியும்? அவர் யாரோ எழுதி கொடுக்கறதையும் யாரோ 4 பேர் சொல்ற ஆலோசனையும் கேட்டுட்டே போனாருன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வரும். இப்ப முத நாள் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? முத நாள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தலைவராக இவ்வளவு பெரிய நடிகரா இருக்கும், நம்மளை பார்க்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்துட போகுது, முத நாள் பர்மிஷன் கொடுத்தா அவர்களுக்கான பாதுகாப்பை நம்ம கட்சி சார்பா என்ன வழங்குறோங்கிற கேள்வி எழுப்பியிருப்பாங்கல்ல. அது ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருந்தா எழுப்பியிருப்பாங்க, அனுபவம் மிக்கவராக இருந்தா எழுப்பியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அவர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ண, அவர் ஒரு யாரையோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு இருக்காரு. அவங்க பார்த்துப்பாங்க, 2ஆம் கட்ட தலைவர் பார்த்துப்பாங்க, அங்க உள்ள ஆட்கள் கரூர்ல உள்ள பொறுப்பாளர்கள் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்ததுனாலதான் இந்த சம்பவமே. நீங்க ரெண்டையுமே பார்க்கணும். ஒரு குறைன்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்ப வேற சொல்றது இதே ஒரே